ஹலோ எவ்ரி ஒன். அலப்பற கிளப்புறோம், தலைவரை பழக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் இருக்க மியூசியமில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கொடைக்கானல் வந்திருக்கோம். சக்சஸ்ஃபுல் ட்ரிப்புங்க, யாரும் ஏமாத்துற ட்ரிப் இல்லை. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் மியூசியமில் இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸும், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து என்ன வகையான மியூசியம்னு எங்களுக்கு இன்னும் தெரியலை. நாங்கள் இப்போ தான் உள்ளே போகிறோம். போய் என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்றது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தேங்க்யூ வெரி மச். ஸ்டே டியூன். ஸோ நம்ம வந்து மியூசியம் வந்துட்டோம். உள்ள போனோடனே இங்க என்ன இருக்குன்னா, சிலுவை நண்டு வந்து அடுத்து என்ன இருக்குன்னா, பலவிதமான கற்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ், பலவிதமான கற்கள் போட்டிருக்காங்க. இது ஏன் பலவிதமான கற்கள் போட்டாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. எங்க ஊர்லயும் அந்த கல் கூட கிடக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து ஒரே காம்பில் பல பூக்கள் அப்படி எக்ஸாக்ட்லி அப்படிதாங்க இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நான் எது தப்பா படிச்சேன்னு பாருங்க. ஒரே காம்பில் பல பூக்கள் தான் இருக்கு. என்னன்னு பாருங்க, ஈமு கோழியோட முட்டை. எல்லாருமே ஈமு கோழி பார்த்துருப்போம். ஈமு கோழியோட முட்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஈமு கோழியோட முட்டை பார்க்குறோம். உங்களுக்கு வந்து முக்கியமான ஒன்றை நான் காட்ட போறேன். இங்க பாருங்க, யானை களஞ்சி மரவிதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எக்ஸாக்ட்லி விதம் மட்டும் யானை தும்பிக்க மாதிரி இருக்குங்க, பெருசா. என்னது சொல்லி இதெல்லாம் ஆச்சரியமான ஒண்ணா இருக்கு. நம்ம எவ்வளவோ மரம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம உலகத்துல. ஆலமரம், அரச மரம், புங்க மரம், வேப்ப மரம், குரங்கு ஏறாத மரம்னு ஒரு மரம் இருக்குங்க. இங்க பாருங்க, குரங்கு ஏற முடியாத மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து புனியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பாருங்க இங்க பாருங்க, அப்ப அந்த காலத்துல யூஸ் பண்ண காயின்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எல்லாருமே பார்க்கணும். இங்க பாருங்க, பெல்ஜியமோட காயின்ஸ், அண்ட் தென் காயின்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ மைசூர், அப்புறம் விஜயநகர் அப்படின்னு விஜயநகர், இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல கண்காட்சிக்கு, மியூசியமுக்கு சூப்பரா ஒரு குட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். மேல பாத்தீங்கன்னா வளம்புரி வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அரிதான சங்கு. ஸோ வந்து இதையுமே இங்க வந்து மியூசியம்ல ஒரு கண்காட்சிக்காக வச்சிருக்காங்க. இது வந்துட்டு அந்த காலத்துல பயன்படுத்தின பொருட்கள், அதாவது அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன சமையல் பாத்திரம், அந்த மண்பானை, மண் சட்டி எல்லாமே இங்க இருக்கு. மியூசியம்லயே வந்து கொஞ்சம் எனக்கு புதுசா பாக்குறதுக்கு விசித்திரமா இருக்கிற இது வந்து இதுதான். இதுக்கு பேரு தான் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்றாங்க. எகிப்து மாதிரி இதுவும் தமிழ் பண்பாடுல இது ஒரு வழிமுறை மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து பாடம் பண்ணி அவங்களுக்கு தேவையான பிடிச்ச பொருட்கள், தேவையான சாப்பாடுகள்லாம் வச்சு இருந்திருக்கு. சோ இறந்தவங்க மட்டும் இல்ல, சாக போறவங்க, முடியாம இருக்கிறவங்க, வாழ்க்கையோட கடைசி வீட்டுல இருக்கவங்களையும் இதுல வச்சு பாடம் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள், பிடிச்ச பொருட்கள், அவங்களோட உடைகள் அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள போட்டு பாடம் பண்றாங்க. ஸோ இது கேட்கறது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. எகிப்துல எப்படி பண்ணாங்களோ மம்மி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி நம்ம தமிழ் பண்பாடுலையும் முதுமக்கள் தாலின்றது ஒண்ணு இருக்கு. இது எல்லாருமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பாக்குறதுக்காகவாது கொடைக்கானல் மியூசியம் வாங்க. நம்ம வந்து குறிஞ்சி மலர் பூக்களை வந்துட்டு நேர்ல பார்த்ததுல, வீடியோல பார்த்திருப்போம். இங்க வந்துட்டு இன்னும் ஒரு 4 வருஷத்துல, அதாவது இப்ப நம்ம 2026 குறிஞ்சி மலர் பூக்க போகுது. அது வந்து இங்க நோட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் குறிஞ்சி மலர் பூக்களை நேர்ல பார்த்தோம்னா மறக்காம 2030 2030க்கு இந்த மியூசியம் வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா குறிஞ்சி மலரை பார்க்கலாம். நாங்க வந்து நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு வந்து ஒரு எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு கொடைக்கானல்ல விசிட் பண்ணி ஒரு என்ஜாயபிளா மூமெண்ட்டை வந்து இதை மாத்தணும் தான் வந்தோம். பாம்பு, எலி மற்றும் பல அரிய வகையான இதெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி கரடியோட ஒரு குட்டி குழந்தைலாம் இருக்கும். நான் சின்ன வயசுல வந்திருக்கேன், ஒரு குட்டி குழந்தையோட கருவெல்லாம் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே இருக்கு. என்னன்னு பாருங்க, முதலையோட தலை. முதலைய உண்மையான ரியலான முதலையோட தலையா இல்ல இவங்களே சும்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்களான்றது தெரியல. சோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, தேன் கூடெல்லாம் வச்சிருக்காங்க. மியூசியம் நம்ம எங்கெங்கயோ தேன் கூடு பார்த்துருப்போம். இங்க பாருங்க, சோ பல வகை பறவைகள் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பதப்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்கணும். அப்படியே மேல பாத்தீங்கன்னா கழுதையோட எலும்பு, அங்க புலியோட எலும்பு, ஸோ கழுதையோட எலும்பு, மலை ஆடு அப்படின்ற எலும்பு. ஸோ இவங்களோட எலும்பெல்லாம் நம்ம பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் குறிஞ்சி மலர். அவங்க லாஸ்ட் டைம் இருக்கிறப்ப அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. சின்ன வயசுல நான் 6th படிக்கிறப்ப இங்க நமக்கு டூர் வந்தேன் ஸ்கூல்ல இருந்து. ஸோ அப்ப இருந்து வச்சது அப்படியே இருக்குமோ. ஸோ வந்து இது பாம்பு தோலை வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு வகையான பாதை. இது ராஜநாகம் பாரு. இது ராஜநாகத்தோட தோல். இது வந்து 13 அடி. இது வந்து கோப்ரா பாம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து 8.5 அடி. ஸோ இதுவும் நாகப்பாம்பு தான். 2 நாகப்பாம்பு ஏன் வச்சாங்கன்னு தெரியல. இதுவும் 6.5 அடி. சார பாம்பு முத 7.5 அடி தோல் இங்கே தான் இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன்.
இப்போ நான் உங்களுக்கு காட்ட போற காட்சி வந்து மிகவும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி உங்களோட மனதை வந்து காயப்படுத்த விரும்பலாம். ஸோ எல்லாரும் மனசை திடப்படுத்திக்காங்க. குழந்தைங்க யாரும் பார்க்காதீங்க, இவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் மோசமான இதா இருக்கும். வாங்க காட்டுறேன். ஸோ பிறந்த குழந்தைய அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப பதப்படுத்தி வச்சிருக்காங்க. பிறந்த குழந்தை இல்ல, இறந்த குழந்தை, சாரி, இறக்குற குழந்தை, இறந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்த குழந்தைய ஏன்டா இப்படி எனக்கு போட்டு பாடாப்படுத்தி. ஸோ இது வந்து பாருங்க, இது 9 months பேபி, 8 months பேபி, இதுவும் 8 months தான், இதுவும் 7 months. ஸோ அந்தந்த சைக்கிளில் தவறி போன குழந்தைகளை பதப்படுத்தி ஒரு கண்காட்சிக்காக வச்சிருக்காங்க. மனிதர்கள் மட்டும் இல்ல, கண்ணுக்குட்டி, ஒரு ஆடு, மாடு, வவ்வால், பூனைக்குட்டி, குரங்கு, எல்லா நீங்க என்ன நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்க்கலாம். அந்த காலத்துல வந்து மானு இந்த மாதிரி வனவிலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த காலத்துல வேட்டையாடினாங்களா, இந்த காலத்துல வேட்டையாடினாங்களான்னு தெரியல. மானோட தோல் அப்படியே அவங்க உரிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கண்காட்சிக்காக. பக்கத்துல அப்படியே பாத்தீங்க அப்படின்னா மயில், இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கேயுமே மயிலை பார்த்துருப்பீங்க. ஸோ மயிலை வந்து ஒரு பதப்படுத்தி தோலோட எடுத்து வச்சிருக்காங்க. அல்சிசன் டாக் நம்ம வீட்டுல வளர்த்து பார்த்துருப்போங்க, தோலோட இங்க தொங்க விட்டுருக்காங்க. புள்ளிமான் வச்சிருக்காங்க. புள்ளிதான் இல்ல, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு. ஸோ புள்ளிமான். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேவரட் கரடி குட்டியை வந்து தோலை உரிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கருஞ்சிருத்தினா நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இங்க ஃபுல்லா பட்டர்ஃப்ளைஸ், எல்லா வகையான பட்டப்பூச்சிகளையும் பதப்படுத்தி நம்ம பார்க்கணும், நம்ம கண்காட்சிக்காக. பட்டாம்பூச்சி செத்து போச்சுன்னா எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கல்ல, இப்ப இங்கேயும் பாருங்க சிவா பட்டாம்பூச்சிக்கு ஆசைப்பட்டு செத்தவரி வருதான். இந்த மியூசியம்ல சொல்றதுக்கு எதுவுமே பெருசா இல்லைன்னாலும் ஏதோ கொஞ்சம் பெருசாவே இருக்கு. 50 ரூபாய்க்கு இது பெருசா, இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து கிடையாது. அதனால நாங்க வீடியோ போடுறோம், எங்க வீடியோல நீங்க எல்லாத்தையும் பாத்துக்காங்க. இப்போ கொடைக்கானல் ட்ரிப்ல நம்ம சில்வர் ஃபால்ஸ்ல வந்து நின்று ஒரு கொஞ்சம் போட்டோஸோ ஷூட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மியூசியம் இடையில பார்த்துட்டு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ சார்ஜ் பண்ணி வந்தோம். 50 ரூபாய்க்கு நீங்க ஒர்த்தான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ குழந்தைங்கள கூட்டு வந்தா கொஞ்சம் ஒர்த்தா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அடல்ட் நீங்க தனியா வந்து நீங்க ஏதாவது இது இருப்பீங்கன்னா ரொம்ப ஒர்த்து இல்லாத மாதிரி தான் தோணும். ஜஸ்ட் ஒரு குழந்தைகளை காமிச்சு ஒரு என்டர்டெயின் பண்றதுக்காக சிறப்பான இடம். குறுக்கப்படியாவனா வந்தேன்னா அப்படிதான் பேசுவாங்க. ஸோ வந்து வாங்க, கொடைக்கானல் வாங்க, இந்த மியூசியமை சுத்தி பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா குழந்தைகளை கூட்டுவாங்க. ஸ்டே டியூன். இது வி ஸ்பார்க். ஃபைனலி நாங்கள் வந்து மியூசியமை வந்து விசிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு பிளான் இல்லை. ஜஸ்ட் நாங்கள் வந்து விசிட் பண்ணலாம். கொடைக்கானலுக்கு வந்து பிளானே இல்லாமல் தான் அன்பிளான்டாக வரோம். ஸோ நம்ம எங்கே போகிற வழியில் ஏதாவது நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம் அப்படின்னா உங்களை கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸ்பார்க். இன்னைக்கு போய் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போறோம். ரெடியா இருக்கு. Acho chango